திருமாவர்களும் அவருடைய வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து எடுக்க வேண்டிய நேரத்தில். கரூர் விவகாரத்தில் விஜய் மீது திமுக ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார். ஆக எல்லா தலைவர்களும் மதிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. அதைத்தான் திராவிட மாடலுடைய தளபதி அவர்கள் செய்து எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை ஆய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே மக்களுடைய அவருடைய நோக்கத்திற்கு அடிப்படையிலே செயல்படக்கூடியவர் தான் ஒருவர் தமிழக முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம். திருமாவர்களும் அவருடைய வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பார். அது அவங்கள போய் கேளுங்க, எங்களை கேட்டு நான் பண்ணுறது. ஆக எல்லா தலைவர்களும் மதிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. அதைத்தான் திராவிட மாடலுடைய தளபதி அவர்கள் செய்து எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை ஆய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே மக்களுடைய அவருடைய நோக்கத்திற்கு அடிப்படையிலே செயல்படக்கூடியவர் தான் ஒருவர் தமிழக முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம். திருமாவர்களும் அவருடைய வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.